நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட் சார். அவனா வெரி குட். ஃபேண்டாஸ்டிக்கா உன் மாமனை டாக்கிள் பண்ணிருக்கிற. ஓ தாத்தா, நீ வேற. ஒவ்வொரு போய் அடுக்கடுக்க நான் சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சே திணறி போச்சு. ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லாத அப்பாவையும் அம்மாவையும் இப்ப நான் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், தெரியுமா? அதுதான் நீ சொன்ன பொய்யிலே சூப்பர் பொய் சரவணா. 2 பேரும் இப்ப பாராட்டுறது கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? தயவு செய்து அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிங்க. கூடி சீக்கிரமே வெத்தலை பாக்கு மாத்துறதுக்கு அப்பா அம்மா வரணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. இப்ப என்னதான் பண்றது? புலி வருது கதை தான். அப்படின்னா ஒரே ஒரு ஊர்ல புலி வருதுன்னு ஒருத்தர் ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்தான். அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் தோ வராங்கோ இப்படியே வச்சுனாரு. இப்படி எதையாவது சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அல்வா கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அந்த கதையில கடைசியில நிஜமாவே புலி வரும், தெரியும்ல? நம்ம கதைக்குன்னு ஒரு தனித்துவம் வேண்டாமா? அப்படியே நடந்தா நல்லா இருக்குமா? ஐயோ தாத்தா, ரொம்ப நாளா பொய் சொல்லி ஏமாத்த முடியாது தாத்தா. சொன்ன புரிஞ்சுக்கோ. என்ன இவன் இப்படி சொல்றான்? அம்மா, சரவணா. என்னம்மா சௌந்தர்யா திடீர்னு வந்திருக்க? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். முதல்ல நீ உட்காரு. உட்காருங்க அத்தை. உட்காரு. என்ன விஷயத்த என்கிட்ட கூட நீங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. சரவணா, தலைக்கு மேல வெள்ளம் ஏறி போச்சுடா. என்னம்மா என்னாச்சு? அது கூடி சீக்கிரம் உங்க அப்பா அம்மா வர சொல்லணும் உங்ககிட்ட சொல்லியிருந்தாருல்ல. ஆமா அத்தை, அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமா பாப்போம் சௌந்தர்யா. அதுதான் முடியாதுமா. என்னாச்சுமா? அவருக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரன் ஒருத்தன் வர ஞாயிற்றுக்கிழமை விட்டா அடுத்து 1 மாசத்துக்கு நல்ல நாளே இல்ல, தேய்பிற அது இதுன்னு சொல்லிருக்காம்பா. அதனால சக்தியோட அப்பா அம்மாவை வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெத்தலைப்பாக்கு மாத்த வர வைக்க சொல்லுன்னு என்ன கூப்பிட்டு இப்பதான் சொல்லிட்டு போறாரு. அதனாலதான் நான் அது இதுன்னு காரணமா சொல்லி ஆட்டோ பிடிச்சு ஓடி வரேன். அத்தை, ஞாயிற்றுக்கிழமையா? சான்ஸே இல்ல அத்தை. தாத்தா, ஆப்புதான் போச்சு. என்னம்மா இது? ஒரு அடி எடுத்து வச்சா 9 அடி வழுக்குது. என்னங்க, எனக்கு இப்பவே தலை சுத்துதுங்க. இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவ வேற சந்தமூ. என்ன தாத்தா பண்றது இப்போ? கொஞ்சம் டிராமாவை நிப்பாட்டுறீங்களா? என்ன பண்றது சொல்லுங்க. ஏதாவது பண்ணிதானப்பா ஆகணும். அப்படின்னா ஸ்கூல்ல சரியா படிக்காத பசங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஆட்டோக்காரன்னு அப்பானா கூட்டின்னு போவாங்கல்ல. நானே இத பண்ணிதான் எங்க அம்மா கிட்ட ஒரு தடவை அடி வாங்கினேன். அதே திரும்ப பண்ண வேண்டியதுதான். என்ன விளையாடுறியா? இல்லப்பா, பிராக்டிக்கலா சமாளிக்கிறது இதுதானே வழி. அததானே சொல்றேன். எனக்கு அம்மா அப்பாவை நடிக்க யார் தாத்தா வருவா? தில்லு முள்ளு ரஜினிக்கு ஒரு சவுகார் ஜானிக்கு கிடைக்கலையா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைப்பாங்க. அப்பா, நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து நல்லா மாட்டிக்க போறீங்கப்பா. அதத்தான் நாங்களும் சொல்றோம். ஆமா, அதுக்காக கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறது ஹை ரிஸ்க். அடடே, உங்க பாட்டி இங்கிலீஷ்லாம் பேசுறாளே. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? யோசிப்போம்பா. சண்டே வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஐயோ அப்பா, அவர் ஃபோன் பண்ணிட்டாருப்பா. அவர் ஃபோன் பண்ணிட்டாரு, எனக்கு பயமா இருக்கு. அட என்னம்மா தமிழ், ஏதோ புது பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ற மாதிரி அப்பா அப்பா. அமைதியா நீங்க இருங்க. எடுத்து பேசுங்க. ஹலோ, நான் டெய்லர் கடையில தாங்க இருக்கேன். தோ வந்துடுறேங்க. ஒரு 1/2 அன் hour ஆகுங்க. நான் திருநெல்வேலியில இருந்து வர வேணாமா? சரிங்க, வந்துடுறேன். அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. பாத்து போமா, நாளைக்கு வரியா? நாளைக்கு என் மாமனார் பிறந்த நாள்ப்பா. வீட்ல அன்னதானம் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கும். அதனால என்னால வர முடியாது. சரிம்மா. சரி, நான் கிளம்புறேன்ப்பா. சரி தாத்தா, நானும் கிளம்புறேன். சரிப்பா. வரேம்மா, வரேன்ப்பா. பாய் தாத்தா, பாய் பாட்டி. சாரதா, என்னங்க
நாளைக்கு வெள்ளை வேட்டியோட பிறந்த நாள். முடிஞ்சா சமாதி வரைக்கும் போய் ஒரு 5 நிமிஷம் கும்பிட்டுட்டு வந்துடலாமா? அதுக்கு இப்ப போகணுமாங்க? இத்தனை வருஷம் தான் போக முடியல. இந்த வருஷம் இங்க இருக்கிறோம். இப்போ அது போய் ஏங்க அழாதீங்க, நம்ம கண்டிப்பா போலாங்க. சரிம்மா. ஐயோ, எங்க போய் சேர்ந்தா? அடிப்பாவி, நீங்க தான் இருக்கியா? அவளை இருடி, உனக்கு இப்ப இருக்கு. பஸ் வர மாட்டுதே. ச்சே. ஏன்டி மைனா, டோன்ட் டச் மீ. போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற? அவ்வளவு பெரிய ஆளாட்டியா நீ? யா 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 யா. என்னடி தென்னாவட்டா பேசுற? அப்படிதான் பேசுவேன். ஏன் கூட தானடி தினம் காலேஜுக்கு வருவ? அம்மா, இப்ப என்ன தனியா வந்து நிக்கிற? மீனாட்சி, இது எதுக்குமா? இப்ப நீ என் கூட வருவ, அப்புறம் நாளைக்கு சரவணா வந்து வாடின்னு கூப்பிடுவாரு, நீ பொசுக்குன்னு போயிடுவ. இது எனக்கு தேவையா? அதுக்கு நான் தனியா போயிட்டு போறேன். எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன சவுண்டே காணோம்? சாரி மைனா, கோச்சுக்காத. இனிமே உன்னை கழட்டி விட்டுட்டு நான் போவே மாட்டேன், சரியா? நீங்க என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் மீனாட்சி. இன்னைக்கு நீங்க தனியா தான் போய் ஆகணும். ஏன்? ஏன்னா இன்னைக்கு இந்த மைனாவை பிக்கப் பண்றதுக்கு ஒரு அழகன் வராரு. ஆளு கிடைச்சாச்சா? யாரு? ஹலோ, ஊருக்குள்ள நாங்களும் ரவுடிதாமா. எங்களையும் லவ் பண்றதுக்கு வண்டியில பிக்கப் பண்றதுக்குன்னா ஆள் இருக்காங்க, தெரியும்ல? இழிக்காத. அது யாரு மைனா உன்னை லவ் பண்றது? அவர் மட்டும் இல்ல, நானும் லவ் பண்றேன். சரி, யார லவ் பண்ற அத சொல்லு. வேட்டையன். என்னது? வேட்டையனையா? ஏன் சிரிக்கிற? அந்த வேட்டையனையா? டபா, வாய மூடு. எதுக்கு இப்படி பல்ல இழிக்கிற? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? போயும் அவனையா லவ் பண்ற? ஹலோ மீனாட்சி, என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணனும் அந்த கடவுளே நினைச்சிட்டாரு. இனிமே யார் நினைச்சாலும் எங்க 2 பேரும் பிரிக்க முடியாது. ஐயோ மைனா, எந்த நேரத்துல காமெடி பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? காமெடியா? சும்மா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காதடி. சிரிக்க முடியல, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. என் காதல் வந்து உனக்கு காமெடியா இருக்காக்கும். சரி, திடீர்னு நீ ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ண அத சொல்லு. நேத்து வேட்டையன் வந்து பிக்கப் பண்ணா. பிக்கப் பண்ணானா? வண்டியில பிள லூசு. ஏண்டி, வண்டியில பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கலாமா ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க? அது என்ன மீனாட்சி? அப்புறம் நான் வண்டியில ஏறும்போது அடிச்சி சொல்லு, சொல்லி தொலை. ஓகே ஓகே, நான் வண்டியில ஏற போனேன்னா அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கணைய பாக்குற, வம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற. அவர் கை மேல பட்டதும் அப்படியே எனக்கு சாக்கடிச்ச மாதிரி இருந்தது. ஏய் லூசு, அவனை போய் நம்புற பாரு. அவன் எப்படிப்பட்டவனு உனக்கு தான் தெரியும்ல. அவன் ஒரு கப்சா பார்ட்டிடி. இல்லப்பா, நேத்து என்கிட்ட அவன் ரொம்ப சீரியஸா பேசினா. நாங்க சின்ன வயசுல விளையாட்டெல்லாம் சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? நான் வேலைக்கு போவேனா, நீ சோறாக்குவியா, ஆக்குன சோற 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்குவோமா, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிருப்பான், அப்படிதானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்டயும் சொன்னானே. ஏண்டி மைனா, அவன் 10 வார்த்தைய டயலாக எழுதி வச்சுக்கிட்டு ஆள் மாத்தி இதே தான் சொல்லிட்டு இருக்கான். நீ ஏதோ பேசி மனசை கலைக்க பாக்குற. நான் அவனை காதலிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போடி. ஏய், அவன் அமைதிப்பட அல்வா பார்ட்டிடி. அவனெல்லாம் நம்பாத. பரவாயில்ல, நான் தாயம்மாவா இருந்து அவனை திருத்திக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அவன்லாம் திருந்தவே மாட்டான் மைனா. இங்க பாரு மீனாட்சி, வாய்க்கு வந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத. ஐயோ என்னடி அவனை ஏன் அன்பால திருத்துவேன். மைனா, சொல்றத கேளுமா. மீனாட்சி, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி
அழகழகான நகையில தங்கத்தோட கொஞ்சம் செம்பு இருக்கதாமா செய்யும். அத நம்ம ஏத்துக்கிட்டு வாங்கிதான் ஆகணும். ஐயோ, ஆனா அவன் முழுக்க முழுக்க செம்படி. இங்க பாரு மீனாட்சி, நிலால கூட கொஞ்சம் கொஞ்சம் கலங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அவன் அமாவாசை முழு இருட்டு. நானும் சும்மா சும்மா பாத்துட்டு இருக்கேன். என்ன ஆளை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? உன் ஆளை பத்தி எனக்கு நான் பேசிருக்கேனான்றேன். ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. பத்தல தொத்தல நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பாருங்க. அப்போ காதலிக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களோ? ஆமா, மைனா லவ் மூட்ல இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ வாழ்த்துக்கள் மைனா. தேங்க்ஸ். சரி, இப்ப என்ன அவன் வந்து உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கானோ? அவன் சொல்லல, நான் தான் கம்மன் பிக்கப் மீன்னு மெசேஜ் பண்ணிருக்கேன். பதில் எதுவும் வந்துச்சா? பதில் வரல, ஆனா பார்த்ததுமே ஓடிடி வந்துருவாரு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? உங்க ஆளு ஓடோடி வர அழக கொஞ்சம் அங்க பாருங்க. ஏடி காலேஜ் போலியா நீ? பாவ லூசு, யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லூசா? என்ன யார பத்தி லூசு? எது சிரிப்பாங்க? இருடா இருடா இருடா. ஏறு பொசக்கட்ட மேல நீ வாடி. விளக்கு மார் பிஞ்சு பாரு பிஞ்சு. யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யோ வாடி மாப்ள. வா மைனா, வா வா வா. டு 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 டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ இவன் கூட ஓடி போயிட்டான். ஐயோ, இதெல்லாம் ஒரு நியூஸ். ஏய், வெல்கம் மீனாட்சி. என்ன ஏறும் பக்கம்? கால் தூக்கி மேல வச்சுக்கோ, ரூம பெருக்கணும். சாய்ந்து சாய்ந்து நீ பெருக்கும் போது அடடா. ஐயோ, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஜீடு பழகி மஞ்சச்சவ பழகி மறக்க மனம் கூடதில்லையே. இது சரிப்பட்டு வராதுப்பா, நீ கிளம்பு. Why மீனாட்சி? Why? May I know the reason? I'm just singing song, yeah. இத பாரு, நீ என்கிட்ட மிதி வாங்க போற. கோபப்படாதீங்க மிஸ்ஸஸ் மீனாட்சி சரவணன். வாங்க இப்படி உட்காருங்க. எது? மீனாட்சி சரவணனா? எவாவ? நீ தாண்டி செல்லம், வேற யாரு? நீயே தான். இது என்ன புது கதையா இருக்கு? நான் என்னைக்குமே மீனாட்சி தமிழரசன் தான். ஓய், என்ன சிரிப்பு? அட கோச்சுக்காதீங்க மீனாட்சி, வந்து உட்காருங்க. அட வாடி. என்ன சொல்லு? உங்க அம்மா பேர் என்ன? சௌந்தர்யா. முழு பேர் என்ன? சௌந்தர்யா தமிழரசன். வெரி குட். உங்க அப்பாத்தோட முழு பேரு? அப்பத்தா பார்வதி வைத்தியநாதன். சூப்பர் சூப்பர் மீனாட்சி. அப்புறம் உங்க பாட்டியோட பேர் என்ன? ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சொல்லுங்க மீனாட்சி, நான் சொல்றேன். சாரதா ராஜசேகர். சூப்பர் சூப்பர். இப்போ இவர்கள் வழியில் உங்கள் பெயரும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறும் அல்லவா? இது பாருப்பா, இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத. அதெல்லாம் அந்த காலம். என்னால பேரெல்லாம் மாத்திக்க முடியாது. போ போ, வேற வேலை இருந்தா பாரு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? சரி, ஒண்ணு இல்ல. உங்க அப்பாக்கு எத்தனை வைஃப்? எது? உங்க அப்பாக்கு எத்தனை மனைவின்னு கேட்டேன். ஒண்ணுதான்ப்பா, ஒண்ணுதான். எங்க அம்மா. உங்க வைத்தியநாதன் ஐயாக்கு? ஒண்ணுதான். உங்க ராஜசேகர் தாத்தாக்கு? என் பாட்டி மட்டும் தான். எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற?
ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறதுனா அந்த காலம். அதனால நம்ம ஸ்டைலா ஃபேஷனா இன்னொருத்தையும் வச்சுக்கிறேன்னு சொன்னா உனக்கு ஓகேயா? ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டனோ. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே இன்னொரு பொண்ண கட்டிக்குவேன்னு சொல்லுவ. சொல்வியா சொல்வியா மீனாட்சி, sorry. சொல்வியா sorry, சொல்வியா மீனாட்சி, சொல்வியா sorry, sorry. என்ன ஐயோ தைரியம் மீனாட்சி, உனக்கு? sorry. என்கிட்டயே சொல்லு. வலிக்குதுடி. வம்படியா வம்படி. மீனாட்சி, ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பெண்ட கழற்றியடி. இந்த பாரு, நான்லாம் எப்பவுமே பேரை மாத்திக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிஜமாவா? ஆமா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் மீனாட்சி? மாட்னியா? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு மீனாட்சி சரவணன், மீனாட்சி சரவணன். சொல்லு மீனாட்சி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அது நானா எழுதி பார்க்கல. நம்பிட்டேன். நீ இப்படிதாண்டி எப்பயுமே என்கிட்ட சீன் போடுவ. நீனா ஒண்ணு பேர்னா மாத்திக்க வேணாம். கிளம்பு. இடத்த காலி பண்ணுன்னு சொல்றேன்ல. போ 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 போ. சரவணா போடி. டேய் ஐயா கிளம்புன்னு சொல்றேன்ல. சரவணா. சொன்னா புரியல உனக்கு? இன்னும் கிளம்பலையா நீ? கிளம்பு சரவணா. கிளம்பு. இங்க பாருடா. என்ன? நான் மீனாட்சி சரவணன் ஆகுறதும் இல்ல மீனாட்சி வேட்டையன் ஆகுறதும் உன் கையில தாண்டா இருக்கு. என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என் சைடுல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இனி எல்லாமே உன் சைடுல தான் இருக்கு. கடைசி நேரத்துல எதுவும் சொதப்பிட மாட்டல்ல? வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்கல்ல? என்னடா தைரியம் சொல்ற மாதிரி ஆமான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற? அது இல்ல மீனாட்சி, நாளைக்கு காலையில தான் எங்க அப்பாக்கு லீவ் கிடைக்குமா இல்லையான்னு பாத்துட்டு சொல்றேன்னு சொன்னாரு. சரவணா என்னடா இது? சண்டே தானேடா, அப்புறம் என்ன லீவ் தானே? போலீஸ்காரங்களுக்குன்னா சண்டேனா கிடையாது மீனாட்சி. நீ என்னமோ சொதப்புறப்பா, எனக்கு அது மட்டும் தெளிவா தெரியுது. அதனா ஒண்ணும் இல்லடி. சத்தியமா? இப்ப ஏன்டா அமைதியா இருக்க? ஏதாவது சொல்ல. சத்தியமா மீனாட்சி? எங்க என் மேல சத்தியம் பண்ணு. ஏய் லூஸ் மாதிரினா பேசாத. அப்படின்னா எதுவும் இல்ல, அப்படின்னா எதுவும் நடக்காது, பயப்படாத, புரியுதா? இந்த பாரு சரவணா, ஏதாவது தடங்கல் வந்தா என்னால தாங்க முடியாது, சொல்லிட்டேன். ஏய் இதுக்கு நான் ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் அழாதன்னு சொல்றேன்ல. இங்க வா. ஏய் வாடி. வா செல்லம். நான் இருக்கேன்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறுத்துப்பா. என்னங்க இங்க நிப்பாட்டி இருக்கீங்க? இந்த இடம் மாதிரி தான் சாரதா தெரியுது. இந்த தோட்டத்துல தான் அவர் தகனம் பண்ணாங்க. அங்கதான் அவருடைய சமாதி இருக்கிறதா சரவணனும் சொன்னான். வா. சாரதா அங்க பாரு. எங்கங்க? அங்கதான். அதான் என் வெள்ளை வேட்டியுடைய சமாதி. மறையெல்லாம் எடுத்துக்கிட்டல? எல்லாம் இருக்குங்க.
ஐயா ஆட்டோக்கார அங்க கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திக்கங்க. சரிங்க. காலைல சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க ஐயா, இனிமேல் தான். இந்தாங்க 100 ரூபாய். ஆனா சாப்பிட கீப்பிட போயிடாதீங்க, வண்டியிலே இருங்க. சரிங்க ஐயா. நாங்க எனி டைம் எனி கண்டிஷன்ல வருவோம். இங்க இருந்து எகிரணும். சரிங்க. காலையில தமிழ் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருப்பான் போல இருக்கு. ஆமாங்க. மாலை